ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்க தெலுங்கு படம். படத்தோட நேம் டில்லு ஸ்கொயர். இது ஒரு ரொமான்டிக் காமெடி கிரைம் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஒரு பார்வை, சஜஸ்டட் மூவிஸ், ஓல்ட் இஸ் கோல்ட், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் என்னோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி 2022 ரிலீஸ் ஆன டிஜே டில்லு அப்படிங்கிற படத்தோட கண்டினியூட்டி தான். அதோட செகண்ட் பார்ட் இந்த படம். இந்த பார்ட்டில் ஹீரோவான டில்லு ஈவெண்ட்ஸுங்கிற பேரில் வெட்டிங் பிளானராக இருக்கார். வெட்டிங் பிளானராக தன்னோட ஃபேமிலியோடு சேர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அந்த வெட்டிங் ஈவெண்ட்ஸில் ஸ்பெஷலு இவரோட டிஜே தான். ஸோ அந்த ஏரியாவில் இவரோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த மாதிரி தன்னோட லைஃப்பில் அவர் சந்தோஷமாக இருக்கார். ஒரு கட்டத்தில் ஒரு பார்ட்டியில் ஹீரோயினான அனுபமா பரமேஸ்வரனை ஹீரோ மீட் பண்ணார். மீட் பண்ணதும் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகுறாங்க. அப்படியே போய் நெக்ஸ்ட் லெவல் போயிடுறாங்க ஒரே நைட்டில். மறுநாள் காலையில் பார்த்தா அனுபமா பரமேஸ்வரன் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. உனக்கு எனக்கு செட் ஆகாது, என் லைஃப் வேற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் ஹீரோயினோட ஞாபகத்திலே இருக்கார். கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. ஒரு ஹாஸ்பிட்டலில் அனுபமா பரமேஸ்வரனை ஹீரோ மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோ அதிர்ச்சி ஆகிறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் டில்லு ஸ்கொயர். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், அப்புறம் டிஐ ஒர்க்கு. ஒளிப்பதிவுங்கிற வகையில் இந்த படத்தோட சுவாரஸ்யத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாரி ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். வெரைட்டி ஆஃப் ஆங்கிள்ஸில் கேமரா வச்சு வெரைட்டி ஆஃப் சீன்ஸை கேப்சர் பண்ணி இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த படத்தோட ஃப்ளோக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தோட அடுத்த பலனே சொல்லுவேன். பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராகவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ரொம்ப பிஜிஎம் போட்ட மாதிரி இருந்தாலும் போக போக இந்த படத்தோட வைப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஹீரோவுக்கு பில்டப் கொடுக்குறதுக்கும் சரி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த படத்தோட எடிட்டிங் இந்த படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். 2 hours ப்ளஸில் தான் இந்த படத்தை கரெக்டாக எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இந்த படத்தோட ப்ளஸ் தான். அடுத்த டிஏ ஒர்க்கை பற்றி சொல்லணுன்னா இந்த படம் ஃபுல்லாக ரொம்ப கலர்ஃபுல்லாக மேக் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடங்கள்லையும் படம் கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு சூப்பராக ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இடங்களில் ஒளிப்பதிவு இல்லாமல் ஹீரோயினோட ட்ரெஸ்ஸஸ், காஸ்டியூம்ஸ், நெக்ஸ்ட்டு அதில் இவங்க ஓவராக கலர் பண்ணி டிஐ ஒர்க் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஐ டீமோட ஒர்க்கையும் இந்த படத்தில் கண்டிப்பாக பாராட்டலாம். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹீரோயின் ஹீரோ தான் இந்த படத்தை அவரோட ஷோல்டர்லேயே தாங்குறான்னு சொல்லுவேன். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை ஹோல்டு பண்ண வைக்குது. அவரோட கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி யாருக்கும் அடங்காமல் எல்லாரையும் மதிக்காத கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க. மேபி இந்த கேரக்டரோட ஸ்பெஷலே அதுவாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த கேரக்டர் ஏற்ற மாரி அவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஹீரோயினான அனுபமா பரமேஸ்வர் கேரக்டர், அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். எனக்கு இந்த படத்தோட நெகட்டிவ்னு பட்டது படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லுவேன். படத்தோட ஸ்க்ரீன் பிளே படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஒரு மாதிரி லைட்டாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பெருசாக சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி ஃபீல் ஆனிச்சு. காரணம் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அங்கங்கே காமெடி எலமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த காமெடிஸ்லாம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. மேபி இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட் பார்த்து செட் ஆகிருக்குமோ, இந்த படத்தில் வர காமெடிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்குமோ, இல்லை இந்த படத்தை தெலுங்கில் பார்த்துருந்தா ஒர்க் அவுட் ஆகிருக்குமோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ இந்த படத்தை டேரெக்டாக தமிழில் பார்க்குறப்ப இந்த படத்தில் வர காமெடிஸ்லாம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தில் லாஜிக்ஸ் கிடையாது.
தெலுங்கு படம் பார்த்தா லாஜிக் பார்க்கக்கூடாது. இருந்தாலும் இந்த படத்தில் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பாட்டு கொண்டு போயிருக்காங்க படத்தை. கிளைமேக்ஸ்லலாம் சுத்தமாக நம்மளால் நம்ப முடியாது, அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்க்கல. ஸோ இந்த படம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகின மாதிரி தெரியல. ஏன்னா இந்த படத்தோட காமெடி எலிமெண்ட்ஸ் தான் இந்த படத்தோட பேக் போனு. எனக்கு இந்த படத்தோட காமெடி எலிமெண்ட்ஸ் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகாதனால இந்த படத்தோட என்னால் பெருசாக இன்வால்வ் ஆகி பார்க்க முடியல. இருந்தாலும் உங்களுக்கு தெலுங்கு படங்கள் பிடிக்கும், வித்தியாசமான ரொமான்டிக் காமெடி ட்ராமாஸ்லாம் பிடிக்கும். நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்து அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 18+ தான் இந்த படத்தை பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை முடிவாக எடுத்துக்கோங்க. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே ரிலீஸ் ஆகிருக்கு, போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.